டேட்டோ ஹீலிங் ப்ராசஸ் எத்தனை நாள் ஆகும், டேட்டோ ஆஃப்டர் கேர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டேட்டோ ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேண்டேஜ் ஒரு ரேப் பண்ணி விட்டுருவோம். நீங்க வீட்டுல போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ற முன்னாடி உங்க ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு மைல்டான சோப் எடுத்துட்டு டைரக்டா அப்ளை பண்ணாம ஃபோம் மட்டும் எடுத்துட்டு ஒரு ஜென்ட்லா அப்ளை பண்ணி ஒரு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு சாஃப்டான டவல் எடுத்துட்டு டேட்டோ ஸ்கின் ட்ரை ரப் பண்ணாதீங்க, லைட்டா மட்டும் டச் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஆயில்மெண்ட் உங்க டேட்டோ ஆர்டிஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 1 or 2 டேஸ்க்கு இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்க. டெய்லி 1 டைம் வாஷ் பண்ணுங்க, ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணுங்க. லைட்டா ஸ்வெல்லிங் இருக்கும், 3 டேஸ்ல நார்மல் ஆயிரும். நீங்க என்ன மாதிரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணணும்னா டைரக்டா சன்ல எக்ஸ்போஸ் ஆகுது, 2 வீக்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது, ஹாட் வாட்டர்ல குளிக்கிறது, ஸ்விமிங் பூல்ல குளிக்கிறது, ரொம்ப நேரம் தண்ணியில இருக்கிறது. அதே மாதிரி நீங்களும் அன்வான்டா டச் பண்ணக்கூடாது, மத்தவங்களும் உங்க டேட்டோ டச் பண்ண விடக்கூடாது. அதே மாதிரி ஸ்கிராச்சும் பண்ணக்கூடாது டேட்டோவை. ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் டேட்டோ பீல் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். நீங்க கை வச்சு பிக்க கூடாது, பிச்சிங்கன்னா புண்ணாயிரும், ஸ்கார் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஆயில்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணுங்க. 2 to 3 வீக்ஸ்ல டேட்டோ ஃபுல்லா பீல் ஆஃப் ஆயிரும், பார்க்க டல்லா இருக்கும், இச்சிங்கும் இருக்கும். ஸோ இதை பார்த்தா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து டேட்டோ டல்லுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இன்னும் ஹீல் ஆகல, சொல்லி நீங்க வெயிட் பண்ணணும். டெய்லி 1 டைம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் 1 or 2 monthsல டேட்டோ நல்லா பிரைட்டா இருக்கும். அப்பர் ஸ்கின் மட்டும் தான் உங்களுக்கு ஹீல் ஆயிருக்கும், ஏன்னா லைட்டா உங்களுக்கு இச்சு இருக்கும், ஏன்னா இன்னும் ஃபுல்லா ஹீல் ஆகல. ஸோ அண்டர் ஸ்கின் ஹீல் ஆகணும். டேட்டோ கம்ப்ளீட்டா ஹீல் ஆகுதுக்கு 4 to 6 months டைம் எடுக்கும். நீங்க டெய்லி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை உங்க டேட்டோ போட்ட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.